ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி ஜாதி முல்லைப்பூ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த பூ செய்கிறதுக்கு வந்து வெறும் ஃபோம் ஷீட் மட்டும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோரல் ஒயர்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ஜாஸ்மின் அண்ட் முல்லைப்பூலாம் செய்கிறதுக்கு ஃப்ளோரல் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் வெறும்னே இந்த ஃபோம் ஷீட்டும் அப்புறம் வந்து ஆயில் பேஸ்டர் கலரும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஜாதி முல்லை ஃப்ளவர் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூ செய்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் 4x4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு டயக்னலாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். திரும்பவும் நம்ம அதை இன்னொரு ட்ரையாங்கிள் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்னும் 2 ட்ரையாங்கிள் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பரோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் இப்போ அந்த பெட்டல் வரைகிறேன் பார்த்தீங்களா, அது போல் நீங்கள் அதை வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டு இந்த பேப்பரில் பண்ணதை வந்து ஒரு கார்ட்போர்டில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு டெம்ப்ளேட் ரெடி ஆகிடும். நம்ம இந்த டெம்ப்ளேட் செய்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து மெயினு. ஸோ நான் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ இந்த பூ செய்கிறதுக்கு நான் இப்போ எடுத்திருக்க ஃபோம் ஷீட் வந்து ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸ்ஸு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 2 mm தான் இருக்குன்னா நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 mm கிடைச்சாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து இது மார்க்கெட்டில் கிடைக்காதவங்களுக்கு நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அந்த கார்ட்போர்டில் வெட்டி எடுத்த பூவை வந்து ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. பென்சில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட அந்த மார்க் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ டூத் பிக் வச்சு வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைன் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி அந்த பூவை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் செய்ய போகிற பூ வந்து பார்த்திங்கன்னா ஜாதி முல்லைப்பூ. ஸோ ஜாதி முல்லைப்பூ வந்து பிங்க் ஷேட் வரும் இல்லையா? ஸோ அந்த பிங்க் ஷேட் கொண்டு வர்றதுக்காக நான் இங்கே வந்து ஆயில் பேஸ்டர் கலர் யூஸ் பண்ணி தான் அந்த பிங்க் ஷேட் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே கேமல் பிராண்டில் ஆயில் பேஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் பேஸ்டர் கலர் அவைலபிள் இருக்கோ, எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக மார்க்கெட்ஸில் அவைலபிள் தான், கிடைக்காதவங்க அந்த லிங்க்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேமல் பிராண்டோட இது தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே எடுத்துருக்க கலர் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பெட்டல்ஸ்க்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ வந்து டீப் எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலர் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம அந்த பெட்டலுக்கு வந்து கலர் பண்ணணும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து அந்த பெட்டலில் வந்து இந்த கலர் வச்சு அடித்தோன்னா திட்டாக இருக்கும், அப்புறம் அந்த மர்ஜ் ஆன ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிங்க் ஷேட் கொஞ்சம் அதிகமாகவும் அந்த எல்லோ கலர் ஷேட் வந்து லைட்டாகவும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இப்போ இந்த பெட்டலை வந்து அதில் ரப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணி அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கலர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தான் அது நல்லா மர்ஜ் ஆகி கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்க ஃபீல் கொடுக்கும். நம்மளே டேரெக்டாக அதில் கலர் பண்ணோன்னா ஒழுங்காக வராது. இந்த பெட்டல்ஸோட 2 சைட்லேயும் வந்து நம்ம கலர் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 சைடும் வச்சு பண்ணிவிடுங்க. பண்ணின பிறகு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த பூ செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெம் செய்கிறதுக்கும் இதே மெத்தட் தான். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 0.5 சென்டிமீட்டர் அகலமும் ஒரு 2 சென்டிமீட்டர் லென்த்தும் இருக்க மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து நம்ம அந்த ஆயில் பேஸ்டர்லேயே வந்து லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த பெட்டலுக்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணணும் பார்த்தீங்களா, அதே போல் ஒரு பேப்பரில் வந்து இந்த கலரை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோம் ஷீட்டை அது மேலே ரப் பண்ணி அந்த கலர் வந்து லைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் 2 சைடும் அடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னதுன்னா, நம்ம இந்த பெட்டல் அண்ட் ஸ்டெம்மை வந்து அயர்ன் பாக்ஸில் ஒரு 1 செகண்ட் சூடு பண்ணி எடுத்தோன்னா அது வந்து நமக்கு நேச்சுரலாக அந்த நம்மளோட நேச்சுரல் பூலாம் எப்படி வளைவாக இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அயர்ன் பாக்ஸில் வந்து அந்த சூடு காட்டி இதை நம்ம எடுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இங்கே பெட்டல் தான் வந்து சூடு பண்ணுறேன்.
ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 செகண்ட் பெட்டலை சூடு பண்ணதும், அது உள் சைடாக அப்படி கர்வ் ஆகி கொடுக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி இந்த பட் ஷேப் வர மாதிரி நம்ம அதை சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ பண்ணுற மாதிரி எல்லா பெட்டலையும் மொத்தமாக அப்படி பிடிச்சிட்டு ரிவர்ஸில் பிடிச்சிட்டு அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டோட பேஸு அதை வந்து இப்படி லைட்டாக வந்து ஒரு 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 செகண்ட் வந்து சூடு பண்ணி கையால் நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஆர் 6 டைம்ஸ் பண்ணுனீங்கன்னா நல்லா அது குமிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டெம்மையும் அதே போல் லைட்டாக வளைச்சி வச்சுக்கிறேன் சூடு காட்டி. ஸோ வந்து நம்ம இது அயர்ன் பாக்ஸோட சூடில் வந்து பண்ணுறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து இது அயர்ன் பாக்ஸ் சூடாக இருக்கும்போது தான் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது 2ம் பண்ண பிறகு ஸ்டெம் சென்டரில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே 2ஆக மடிச்சிட வேண்டியது தான். ஸோ இதுவும் வந்து நமக்கு இந்த ஹாட் க்ளூ சூடாக இருக்கும்போது தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சூடாக இருக்கும்போது தான் நம்மளால் மடிக்க முடியும். லைட்டாக கையில் படும். அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி 2ஆ மடித்து இப்படி ஒட்டினாலே நமக்கு அந்த ஸ்டெம் மாதிரி கிடச்சிரும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்களா நான் ஸ்டெம் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெட்டலோட பேஸில் வந்து லைட்டாக வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டெம்மை ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட ஜாதி மல்லிப்பூ வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு ஒரு நூலில் வந்து கட்டி காமிச்சிடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மலர்ந்த ஜாதி முல்லைப்பூ வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து இதில் வந்து பட்ஸு செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க ஃபோம் ஷீட் வச்சு. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அந்த ஃபினிஷ் வந்து அவ்வளோவா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து ப்ளூம்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ வந்து சில பேர் கேட்குறதுனால நான் உங்களுக்கு இதை இப்போ சொல்லிக்கிறேன். இன்கேஸ் வந்து நமக்கு அந்த பட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், முல்லை, அப்புறம் ஜாதி முல்லை இந்த மாதிரி எந்த ஃப்ளவருக்கு வந்து பட்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என்கிட்ட இந்த பூ எல்லாத்தையும் கட்டிட்டேன். ஸோ இந்த லென்த் வர்றதுக்கு வந்து நான் ஒரு 60 ஜாதி பூ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ப்ளூம்டு ஜாதி மல்லி. ஸோ வந்து இந்த லென்த்துக்கு வந்து எனக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பூ செய்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, ஃபோம் ஷீட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆயில் பேஸ்டல், இதோட லிங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.